வளர்ச்சி. 1000க்கு 2000க்கு நம்ம அம்மாவை கையெழுத்த விடும். இது வளர்ச்சி. வளர்ச்சி வளர்ச்சியது. ஐயா ஸ்டாலின் 2000, ஐயா எடப்பாடி நம்ம அம்மாவுக்கு 2000, இன்னொருத்தர் வந்து 2500. ஒரு மானத்தை, நம்ம ஆத்தா மானத்தை, நம்ம பெரியத்தா சின்னத்தா மானத்தை, இந்த மண்ணின் மானத்தை ஏலம் விடுகிறார். யாரடா நீ? 2000 எங்கிருந்து எடுப்பாய்? எங்கிருந்து எடுப்பாய்? உன் அப்பனா தான் சொத்தத்தை தருவியா? இல்லை என் அப்பனா தான் வரியவை எடுத்து தருவியா? ஒருத்தங்க கேட்கலாமா? ஒருத்தங்க கேட்கலாமா? எல்லா இலவசம், எல்லா இலவசம். என்னடா எங்களை பார்த்தா பிச்சைக்காரன் மக்கள் நீயே எனக்கு நிற்கிறது ஓட்டு பிச்சை கேட்டு, வாக்கு பிச்சை கேட்டு. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் நான் போட்ட பிச்சை. நீ எனக்கு வந்து 10 லட்சம் கோடி கடன், ஏதாச்சும் கடன் வாங்க என்னை அடமான வச்சு, என் மண்ணை என் நாட்டு அடமான வச்சு 10 லட்சம் கோடி கடன். கடன் இவங்க இப்ப சொல்லியிருக்கலாம் நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். ஏற்கனவே 1 லட்சம் கோடி வட்டி, இதுல இன்னும் 5 லட்சம் கோடினா 2 லட்சம் கோடி வட்டி. ஒரு நாட்டின் பட்ஜெட் என்ன? நிதிநிலை என்ன? 3 லட்சம் கோடி. 2 லட்சம் கோடி வட்டி கட்டிட்டா 1 லட்சம் கோடி மயிலாடா போடுவான். ஆச்சாரி சம்பளம் போடுவான், நாட்டு சம்பளம் போடுவான். எப்படி கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? ஆச்சாரி காவல்துறைக்கு எப்படி சம்பளம் கொடுப்பான்? சாலைக்கு எடுத்து கொடுப்பான், தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க, குடிக்க வச்சு நம்ம ஆத்தாக்க தாலி அறுப்பாங்க. இதுவரை 10 லட்சம் பேர் தலைவராங்க. நீ என்ன தலைவரையா தேர்வு செய்ய ஓட்டு போட்டு தாலி அறுப்பான தேர்வு செய்ய, தாலி அறுப்பாங்க. ஒழித்து விடு, ஒழித்து விடு. வரலாறு உனக்கு சரியான வாய்ப்பை தந்திருக்கு. புரட்சிகரமான அரசியலை மாற்றி எழுது, மாற்றி படை. மகத்தான மாண்புமிக்க இனத்தின் மக்கள் நீங்கள். எழுதுங்கள். ஒற்றை வரலாறு உலகம் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வரலாற்றை மாற்றி படை. போங்கள் வாக்குச்சாவடி, வாக்குக்குள்ளே போங்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை வாக்கு செலுத்தும் போது போகும்போது சாப்பிட்டு போவீங்க. சாப்பாடை தந்த விவசாயியை எண்ணத்தில் கொள்ளுங்கள். அந்த சின்னத்தை தேடுங்கள். அங்க போய் பாருங்க. ஓட்டு போட போகும்போது உங்க பிள்ளைகள் பேரங்களுக்கு முகத்தை பார்த்துட்டு போங்க. நம்ம போடுற ஓட்டு நம் பேரன் பேத்தி நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சரியாக இருக்குமா? அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்குமா? நல்ல கல்வியை கொடுக்குமா? நல்ல மருத்துவத்தை கொடுக்குமா? குடிக்க நல்ல நீரை கொடுக்குமா? நடக்க நல்ல பாதையை, எரிக்க தடையற்ற மின்சாரத்தை, வேலை படிப்புக்கேற்ற வேலையை கொடுக்குமா? நல்ல வாழ்க்கை கொடுக்குமா? நம்ம பெண் பிள்ளைகள் படிக்க வேலைக்கு போனால் பத்திரமா வீடு திரும்புகிற பாதுகாப்பை கொடுக்குமா? ஒரு நொடி யோசித்து கொடுக்க முடியும். முன்னால் விவசாய சின்னத்தில் ஒரு அழுத்து மொத்த அழுக்கையும் மாற்றி மொத்தத்தை எழுது வரலாற்றை மாற்றி வாக்குக்கு காசு கொடுத்தால் தான் வெல்ல முடியும். மாற்று. கேடுகட்ட பணநாயகத்தை கொலை செய்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை நிலைநாட்டு மனரட்சி. மந்திரி மகன் நின்றால் தான், பெரிய பெரிய தலைவர்களின் மகன் நின்றால் தான் வெல்ல முடியும். மாற்று. சாதாரண பாமர பிள்ளைகள் நின்றாலும் வெல்ல முடியும். மாற்று. வரலாறுகளும் புரட்சியை நிகழ்த்தியவன் மன்னனோ மந்திரியோ சாமியனோ திவானோ இல்லை. சாதாரண உன்னை மாறி என்னை மாறி பாமர மக்கள் தான். உலக மக்களை மாற்றி எழுது. உலகம் சொல்லட்டும். தமிழ் பேரினம் விழிப்புற்று எழுந்தது. ஒரு புரட்சிகர அரசியலை கட்டி எழுப்பி வென்று நின்றது. வாக்குக்கு காசு கொடுக்காமல், இலவசம் என்று வெற்று அறிவிப்புகளை இல்லாமல் தமிழின பிள்ளைகள் நின்றார்கள், வென்றார்கள் என்று புரட்சிகர அரசியலை மாற்றி எழுது. வரலாற்றை மாற்றி படை. கண்ணு சொல்லங்களே, கண்ணு கிட்டோர்களே, புரட்சி என்பது ஓர் தலையின் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான். நமது இலக்கு இனம் ஒன்றாகும். இலக்கை வென்றாகும். தமிழ் தாய் வாழ்க. இந்த தொகுதியிலே, திட்டக்குடி மண்ணிலே, என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தங்கை பொறியாளர், இளங்கலை குடியியல், இளங்கலை கல்வியில் படித்த என் தங்கை மகாலட்சுமியை இந்த மண்ணிலே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன். திட்டக்குடி என் தங்கையை விட
சிறந்த வேட்பாளர் யாராவது இருக்கீங்களா? தலைவடியாத கைக்கு சொந்தக்காரர் யாராவது இருக்கீங்களா? ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு வேட்பாளர், உண்மையும் நேர்மையான வேட்பாளர். என் முகத்தையும் நகையின் முகத்தை பார், வீட்டில் போய் உன் முகத்தையும் உன் கண்ணாடியில் பார், ஏதாவது மாறுபாடு இருந்தா பார். நேற்று அங்கே நின்றவன் இங்கே நின்றாங்க, நேற்று அங்கே நின்றவன் இங்கே நின்றார். யாருக்காக? உனக்காக, உன் பிள்ளைகளுக்காகத்தான். எங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறப்பாரு, வெற்றி பெறப்பாரு. எனவே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை சொல்லணும். என் அருமை பிள்ளை, என் தங்கைக்கு திட்டக்கூடிய மகாலட்சுமிக்கு விவசாயி செலுத்தி வாக்கு செலுத்தி வெற்றி பெற. இங்கே விருத்தாச்சலத்திலே சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட ஆனந்தி அவர்களுக்கு, பொறியாளர் ஆனந்தி அவர்களுக்கு விவசாய செலுத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நீங்களும் வெற்றி பெறும், நீங்களும் வெற்றி பெறும். இந்த தொண்டையில் அண்ணனை பாட்டு பாடுறது கோடி கோடியா கோடி கோடியா அடிச்ச கூட்டம் கொழுத்து வாழுது. கோடி கோடியா அடிச்ச கூட்டம் கொழுத்து வாழுது. ஓடி ஓடி உழைச்ச கூட்டம் ஊருக்கு அழுது. குழந்தை மாறுக்கு அழுது. படிச்சு பட்டம் வாங்கின கூட்டம் வேலைக்கு அழுது. நடிச்சு நம்ம இருக்கிற கூட்டம் இது யாரு செஞ்ச தப்பு? நம்ம தாத்தா வாட்டி தப்பு, நம்ம தாப்பன் தப்பு. இது நடக்கலாமா அப்பு? அது ரொம்ப ரொம்ப இதை மாத்தணுமே அப்பு. அதுக்கு தானே நமக்கு இருக்கு ஓட்டுரிமை. அதை போட்டா தானே மாறும் நாட்டு நிலைமை. உலகத்திலே உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி. அவை இல்லைனா நமக்கு ஏது சோறு? விவசாயி சின்னத்துல போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க. பெற்றோர பெரியோர உச்சார உறவினர், ஆண்டோர சான்றோர அறிவார்ந்த பெரியோர் வணக்கம். நாம சாதி வாத்து ஓட்ட ஓட்டு எதையும் ஜாதிக்கல. நாம சாதி வாத்து போட்ட ஓட்டு எதையும் ஜாதிக்கல. அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டும் எதையும் மாத்தல. அதனால கொஞ்சம் மனசை மாத்தி மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட. கொஞ்சம் மாத்துங்க நாட்ட. இதோட நிப்பாட்டு என் பாட்டு. திட்டக்குடி மழலையர் பாசறை தாங்கள் சேர்த்து வைத்திருந்த உண்டியலை தருகிறார். அண்ணன் திட்டக்குடி தொகுதி மழலையர் பாசறை சார்பாக தாங்கள் சேர்த்து வைத்திருந்த நிதியை அண்ணன் செந்தமன் சீமானுக்கு தேர்தல் நிதியாக அளிக்கிறார்கள்.